ஹாய் மக்களே! வாங்க வணக்கம். சமீபத்தில எங்க ஊரான வெள்ளக்கோவில்ல ஒரு நல்ல விஷயம் கண்டக்ட் பண்ணாங்க. அதாவது சைக்கிள் பேரணி நடக்குது. ஸோ, அதில பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எங்க அம்மாவும் விடிய காலையில 5:30 மணிக்கு கிளம்பி ஆர்வமா போயிட்டுருக்கிறோம். அண்ட் ஸ்டார்ட் ஆகுற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளக்கோவில் ஜிஹெச்ல தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அசெம்பிளி பாயிண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ, அங்க எல்லாரும் போயிட்டு வெயிட் பண்ணி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கப்புறம் ஒண்ணா கிளம்பி போறதா தான் பிளான். ஸோ, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பொதுவாவே சைக்கிளிங்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் கூட நிறைய இடங்களுக்கு வந்திருக்காங்க. பட் ஆனா இந்த மாரி பேரணிக்கெல்லாம் எங்க அம்மா வந்ததில்ல. லாஸ்ட் இயர் கண்டக்ட் பண்ண சைக்கிள் பேரணிக்கு நான் போயிருந்தேன். அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன். பட் இந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அம்மா என் கூட வராங்க. ஸோ, அவங்களுக்கும் கொஞ்சம் நர்வஸா தான் இருந்தது எல்லாரும் கூட ஓட்டிட்டு போறதுக்கு. அண்ட் அவங்களும் ரெடி ஆயிட்டாங்க. என்னோட வண்டியும், எங்க அம்மா வண்டியும் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்த பேட்ச் குடுத்துருந்தாங்க. 148 நானு, 149 எங்க அம்மா. அண்ட் அங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கண்டக்ட் பண்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில பாராட்டு சான்றிதழ் இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்குலாம் ரெடியா வச்சிருந்தாங்க. வெளிச்சம் வந்துருச்சு, சூரியன் வந்துருச்சு. எல்லாரும் கிளம்பலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம். சைக்கிளும் ரெடியா நிறுத்திட்டாங்க. லைக் ஃப்ரண்ட் வாசல் பார்த்த மாரி எல்லாரும் நிறுத்துங்கன்னு சொன்னாங்க. பலவிதமான சைக்கிள்ஸ் அப்படியே ஒண்ணா நிக்கிறத பார்க்கறதுக்கே ரொம்பவே அ ஒரு சைக்கிள் சைக்கிள் ஃபேன்ஸுக்கு அது எப்படி சொல்றது? சைக்கிள் ஓட்ட பிடிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாரி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸோ, இந்த வருஷம் 3வது வருஷத்துக்கான சைக்கிள் பேரணி நடக்குது வெள்ளக்கோவில்ல. அது வந்து ஜிஹெச்ல ஸ்டார்ட் பண்றாங்க. நானும் எங்கள் அம்மா வந்திருக்கோம். சைக்கிள் நிறைய வந்திருக்கு. ஸோ, வியூ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போது 6:15 ஆக போகுது. 6:15 கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. கிளம்பிட்டு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் வந்து சைக்கிளிங் மேலே இருந்த ஆர்வத்தில் தான் நானும் எங்கள் அம்மாவும் இதில் ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் எதிர்பாராத ஒரு ப்ரௌட் மொமெண்ட் எங்களுக்கு இங்கே நடந்தது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஈவெண்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணதுலேயே அதிக வயசானது எங்கள் அம்மாவுக்கு தான். 55 வயசில் சைக்கிளிங் ஓட்டுறதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பாராட்டி பொன்னாடை போற்றி ஷீல்டு கொடுத்தாங்க. அது எங்கள் அம்மாவுக்கும் பெருமையாக இருந்துச்சு. அதை பார்த்து எனக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருந்தது. சைக்கிள் பேரணி கிட்டத்தட்ட ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணோடனே என் வண்டி எடுத்து கிளம்பலான்னு பார்க்கும்போது ஒரு சம்பவம் ஆயிடுச்சு எனக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிள் அடிக்க எல்லாம் பக்காவா வண்டியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு, கியர்லாம் பார்த்து, எங்கள் அம்மாவோட பிரேக் சிஸ்டம் எல்லாமே கரெக்ட் பண்ணி வச்சு ரெடியாக தான் வந்தேன். பட் இருந்தாலுமே கிளம்புற நேரம்னு பார்த்து செயின் கழண்டு வந்துருச்சு. ஸோ, இந்த செயின் கழட்டுறது எப்போவெல்லாம் கழண்டுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி நிறுத்தியிருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ, அந்த டைமில் யாராவது கியரை மாற்றி பார்த்துருந்தாவோ, நிற்கிற இடப்போ கியரை மாற்றவே கூடாது. அப்படியும் இல்லாட்டி ரிவர்ஸ் பெடலிங் பண்ணுறப்போலாம் இந்த மாதிரி சைக்கிள் செயின் வந்து கழண்டுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ, எனக்கு ஒன்றுமே புரியல. சைக்கிள் ஸ்டக் ஆயிடுச்சு. பெடல் பண்ணவே முடியல. நானும் ஸ்டக் ஆகிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் கிரீஸ் கரி ஆகுது. சைக்கிளை சாய்ச்சி எல்லாம் போயிட்டுருக்குறாங்க வேறு. என்னடா இந்த டைம் வீட்டிலேருந்து 5:30 கிளம்பி வந்த போக்குள்ள ஒன்றும் ஆகலை. இந்த மாதிரி கரெக்டான டைம் பார்த்து இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐ வாஸ் ஸ்தம்பிச்சு போய். அண்ட் ஆல்சோ மக்கள் நல்லா சப்போர்ட்டிவாக அந்த ஆர்கனைசர்ஸ்லேருந்து எல்லாருமே மெக்கானிக் வந்து பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ, கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் தான் டிலே ஆச்சு. ஸோ, 3 மினிட்ஸ்க்குள்ளேயே பக்காவாக ரெடி பண்ணி சைக்கிள் செயினை மாட்டியாச்சு, கிளம்பியாச்சு. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. கிரீஸ் கை துடைக்கிறதுக்கெல்லாம் வந்து துணி கொடுத்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எல்லோரும் ஓகேவா போய்ட்டுலாமான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இந்த டைமில் என்னாச்சுன்னா, எங்கள் அம்மா வந்து முன்னாடி போயிருப்பாங்க. அவங்க முன்னாடி போகட்டும்னு தான் நான் நினச்சிருந்தேன். பட் ஆனால் திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவும் அங்கேயே நின்றுட்டே இருந்திருக்காங்க. எங்கள் அண்ணாவும் நின்றுட்டே இருந்துட்டாங்க. ஸோ, அப்புறம் எங்கள் அண்ணாவும் எங்கள் அம்மாவும் நானும் 3 பேர் மட்டும் ஃபைனலாக கிளம்புனோம். இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்லோ ஸ்டார்ட் மாதிரி ஆயிடுச்சு. பட் ஸ்டில் போய் பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் நாங்களும் கிளம்புனோம். இந்த ரேலி தானே இப்படிதான் பொறுமையாக தான் போயிட்டுருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில். சரி வாங்க, நம்ம ரேலியை கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்தாலும் இது வந்து ரேஸ் கிடையாது. ஸோ, ரேலியாகவே நம்மளும் போவோம். ஜிஹெச்லேருந்து கிளம்பிட்டு கடைவீதி வழியாக பஸ் ஸ்டாண்ட் வந்து இபி ஆஃபீஸ் தாண்டி முத்து ரோட்டில் இப்போ போயிட்டுருக்குறோம். அண்ட் முன்னாடி எல்லாருமே போயிட்டாங்கனால எங்கள் அண்ணாவையும் முன்னாடி போக சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவோட ஸ்பீடுக்கு வந்து நான் போயிட்டுருந்தேன்.
நாங்கள் 2 தான் கடைசியாக போகிறோம்னு சொல்லி சேஃப்டிக்கு வந்து அந்த ஆர்கனைசர்ஸ் அவங்க ஆளுங்க 2 பேர் வந்து எக்ஸலில் கூடவே வந்துட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டியும் அங்கங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ரைட் சைடில் இருக்கிறது தான் நான் படித்த ஸ்கூல், கொங்கு வேளாளர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அங்கே தான் நான் படித்தேன். பட் ஆனால் இப்போ ஸ்கூல் கை மாறிடுச்சு. எனிவேஸ் அது தாண்டினதுக்கப்புறம் இந்த ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சைக்கிளிங் போகிறவங்களுக்கு பெடல் பண்ணாமே கொஞ்சம் தூரம் போய்க்கலாம். அவ்வளோ ஸ்பீடாக போகிற மாதிரி நல்ல ஸ்லோப்பாக இருக்கும். பட் நான் ரிட்டர்ன் வரும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நல்ல ஏற்றமாக இருக்கும். சரி வாங்க போய் பிடிக்கலாம். ஒரு வழியாக மாதவரம் டர்னிங் பாயிண்ட்டில் மக்களை பிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நேராக போய் புஷ்பகிரியில் லெஃப்ட் கட் பண்ணி போகணும் ரூட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ டிராஃபிக் இருக்காது. க்ரீனரியாக நல்லா இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு பிரேக் வச்சுருந்தாங்க. குளுக்கோஸ் வாட்டர்லாம் கலந்து கொடுத்தாங்க. தண்ணி பாட்டில் அந்த மாதிரி பிரேக் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இது வந்து எபிக் க்ளோதிங் அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அவங்க அட்வர்டைஸ் பண்ணிச்சுனாங்க. நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க கடையில் நான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன். வெள்ளோவில் மக்கள் யாராவது வேணும்னா கலெக்ஷன்ஸில் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கள். அண்ட் நல்லாவே சேவ் பண்ணாங்க. குளுக்கோஸ்லாம் கலந்து கொடுத்தாங்க. குடிச்சிட்டு எனர்ஜியை கிளம்பிட்டோம். அப்படியே பொறுமையா ரைட்டில் திரும்புங்க. பிரேக் பிடிச்சிக்கோங்க. ஃபைனலி 21 கிலோமீட்டர்ஸ் ரேலியை நானும் எங்கள் அம்மாவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே சென்ட்ரலில் நிற்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி. அவருக்கு ஒரு கை இல்லைனாலும் பயங்கரமாக சைக்கிளிங் ஓட்டி பயங்கரமாக எல்லோரையும் இன்ஸ்பயர் பண்ணி மோட்டிவேட் பண்ணார். அதே மாதிரி இந்த வயசுலையும் சைக்கிளிங் ஓட்டுறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவையும் பாராட்டி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாங்க. இந்த ஈவெண்ட்டில் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த பாராட்டுகள், நன்றிகள். அதே மாதிரி எங்கள் அம்மா ஸ்கை டிவியில் பேட்டி கொடுத்துருந்தாங்க. இந்த அனுபவம்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏற்பாடெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ண எல்லாருக்கும் மெடல் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து வந்தவங்க எல்லாருக்கும் வயிறார சாப்பாடும் கொடுத்து ஈவெண்ட்டை சூப்பராக கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மகிழ்ச்சி. ஓகே மக்களே, ஸோ 3ஆம் வருட சைக்கிள் பேரணியை நம்ம நிறைவு செஞ்சுட்டோம். 21 கிலோமீட்டர்னாங்க. நாங்கள் மொத்தம் 25 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டுற மாதிரி வந்துருச்சு. அம்மா எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஓட்டிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆல்சோ நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லா ஏற்பாடும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு நல்லா இருந்துச்சு. மெடல் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுத்து சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கோயனிக் சைக்கிள் மார்ட், மகாத்மா காந்தி ட்ரஸ்ட், அப்புறம் அரிமா சங்கம் வந்து நிறையா எல்லாத்துமே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே நன்றிகள், பாராட்டுகள். அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் சைக்கிள் ஓட்டுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக நிறைய பேர் சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ கண்டினியூ பண்ணுங்கள். சரி, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரம் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். ஸோ இது இல்லாமல் நம்ம சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் மற்ற கேட்டகரிலையும் போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு நிமிஷம் ஒதுக்கி நம்ம சேனலுக்குள்ள வந்து என்ன மாதிரியான வீடியோஸ் தான் போட்டிருக்கோன்னு பாருங்கள். லைக் செலிபிரிட்டி, ட்ராயிங்கு, ஆர்ட், மூவி ரிவ்யூ, அப்புறம் வந்து டான்ஸு, ஃபுட்டு, ட்ராவல் விலாகு, சைக்கிளிங்கு, அப்புறம் மொபைல் அன்பாக்சிங், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம கேட்டகரி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கையோட தான் ஒன்றோட இன்னொன்று பெட்டராக கொடுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் ஆர் ஆன் தி வே. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா எனக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு எனர்ஜியாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் அதை சொல்லலாம், தாராளமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிங்கன்னா ஐ வுட் பி ஹாப்பி. ஸோ எல்லோரும் நல்லதே செய்வோம், நல்லா இருப்போம். நன்றி, வணக்கம்.